ஹேஃபமே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு தரமான கடை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். கீழே கிளாவிஸ் தாங்க பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கோம். ஸோ கார் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு நம்ம பிரதர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரிவ்யூ எடுக்க வந்துட்டேன். அண்ட் வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி ஒரு இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ் காரோட லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரண்ட் லுக் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட லுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கியா கிளாவிஸ் 2026 மாடல். ஜனவரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்திருக்காங்க. அந்த காரில் நமக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 115 bhp பவர் அண்ட் 144 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் கிடையாதுங்க, ஒரு 4 சிலிண்டர் கார். அண்ட் இதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் எல்லாமே அதிகமாக வேணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட். ஸோ டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 250 கிட்ட Nm டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குமே நிறையாவே மாறுது. அந்த கார் கிடைச்சாலும் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். அண்ட் கார் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோவாக இருக்க போது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டுக்கு. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல்ஸே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் காரோட லுக் சைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா கேவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே வியூ தான் தெரியுதா. ஸோ டிஆர்எல்ஸ் பாருங்கள் பிளிங்க் ஆகுது. நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கனால விசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அண்ட் அப்போலோ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்போலோ டயர்ஸோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைல் தான். அண்ட் பெட்ரோல் ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ்லையுமே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது, அதுவுமே டிஆர்எல்ஸில் கொடுத்துட்றாங்க. அண்ட் பேக்கில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா பேக்கில் வியூ. ஸோ பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸில் தான் வருது டேஞ்சர் லேம்ப்மே, தெரியுதா கைஸ். ஆனால் பாருங்களேன், இப்போ வர கார்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே எரியும். ஸோ பிரேக் அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஆகும். அண்ட் இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் முன்னாடி மாதிரியே பின்னாடியும் கியாவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. கியா கெரன்ஸ் கிளாவிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் உங்களுக்கு ரியர் வியூ கேமரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்குங்க, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா கார் கிடச்சிதா. ஸோ அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. வெயில் பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிறது பாருங்கள். ஓரளவு கிளியராக எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக காமிக்கிறேன். ஸோ வெளியே பேக்லேருந்து வியூ தாங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ பின்னாடி இருந்து பார்ப்போம் கைஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டர் கார். ஸோ உங்களுக்கு சன்ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. டோரை க்ளோஸ் பண்ணிடுவோமா. இங்கே பாருங்கள், டோர்ஸோட ஹேண்டில்ஸே பாருங்கள் எப்படி யூனிக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இது பார்த்திங்கன்னா கியா கெரன்ஸ் கிளாவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கியா கெரன்ஸ்னு. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் 2 பேத்துக்கு வந்துடுது. அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடுது. ஸோ நீங்கள் இங்கே ஜாலியாக அப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு போகலாம். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் அடிச்சதுன்னா ஸோ இப்போ எல்லா வண்டிலையும் கொடுக்குற மாதிரி சன்ஷேடுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுவலாகவே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது, ஜஸ்ட் இப்படி எடுத்து வெளியே விட்டிங்கன்னா பின் வந்து அன்லாக் ஆகிரும். பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போதைக்கு இதை அன்லாக் பண்ணல, இப்படியே இருக்கட்டும். அண்ட் மிரர் ஓப்பனிங்க்கு பார்த்திங்கன்னா தெரியுதா, இந்த இடத்துல இருக்குது சுவிட்சஸ்ஸு. அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கவங்க ஃப்ரண்ட்டில் டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சென்டர்லேயே பார்த்திங்கன்னா ஏசி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி வின் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது. சென்டரில் பார்த்திங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஏசி வின் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா இது ஒரு 7 சீட்டர் காருங்கிறதுனால ஸோ உங்களுக்கு இங்கேயும் 2 ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்திங்கன்னா மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே அட்ஜஸ்ட் ஓகே, இந்த இடத்துல இருக்குது, இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லெக் ரூம் ஸ்பேஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரண்ட்டை விட. இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த சீட்டை முன்னாடி தள்ளிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணி காட்டல, ஜஸ்ட் சிங்கிள் ப்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு.
ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடச்சிரும். அண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கோட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மாட்டிக்கலாம். ஸோ நியூ ஷர்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ஹோல்ட் பண்ணி மாட்டி விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இந்த சீட்லேயும் இருக்குது, அந்த சீட்லேயும் இருக்குது. ஓகேங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 2 C டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம். கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா பூட்டோட ஸ்பேஸு. ஒரு ஆள் தாராளமாக உட்காரலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சீட்டை மட்டும் இருக்குங்க. ஸோ 7 பேர் போனாலும் ஒரு 3 டேஸ்க்கு தேவையான திங்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். வேறு இங்கே ஒரு லைட்ஸ் வந்தது நம்பர் பிளேட்டுக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. வாங்க இப்போ மெயினான விஷயத்தை பார்ப்போமா ஃபேமே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச பிளேஸு. ஸோ ஸ்டேரிங்கை பிடிச்சாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போனாலும் போயிடலாம். இந்த ஸ்டேரிங் பாருங்களேன் எவ்வளோ யூனிக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாய்ஸ்டிக் டைப்பில் தான் இருக்குது இந்த ஸ்டேரிங் பார்க்குறதுக்கு. நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோட்ஸ் இருக்குது அண்ட் வாய்ஸ் அசிஸ்ட் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரெட்டு. அது இது பார்த்திங்கன்னா கால் பண்ணுறதுக்கு. வால்யூம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொட்டேட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறது அண்ட் ஓகே அந்த பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் மோடுன்னு போட்டிருக்கு, என்னென்னு பார்ப்போமா. ஓகே, ஓ இதுதான் மோடா. ஓகே 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 ப்ளூடூத் ஆடியோ ஃபோன் ப்ராஜெக்ட் இது பாருங்கள் இங்கே வந்துருச்சு வெளியே. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுமே இருக்குது, ஆப்பிள் கார்ப்ளேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள் ஜஸ்ட் சிங்கிள் டச் தான். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதெல்லாம் உள்ளே நம்ம போயிட்டு பெருசாக நோண்ட வேணாம், டைம் ஆயிரும். அண்ட் 4 மெனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசால் லேம்ப்ஸ்க்கான சுவிச்சஸ் வந்துடுது. அண்ட் ஏசி வென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா இதிலே ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது இதிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகேங்களா, அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உனக்கு சன்கிளாஸ் வச்சுக்கிறதுக்கு ஹோல்டர் உள்ள சன்கிளாஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஓகே. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பேசஞ்சர் ஃபேஸை பார்த்துக்கிறதுக்கு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் 6 கியர் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரிவேர்ஸோடு சேர்த்து 7 கியர், ரிவேர்ஸ் இல்லைனா 6 கியர். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா இது ஒரு 7 சீட்டர் கார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியன்ட் போனால் நல்ல பவர் கிடைக்கும். ஸோ இது மிட் வேரியன்ட்னால இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிரைவிங் போய் பார்ப்போம். மித்த விஷயத்தெல்லாம் டிரைவில் போயிட்டு பேசுவோங்க. ஏன்னா நின்றுட்டே பேசினா டைமும் அதிகமாகுது. ஸோ டிரைவிங் தான் நமக்கு மெயின். ஸோ எப்படி இருக்குங்கிறத ஓட்டி பார்த்தா தான் நமக்கும் ஒரு இது தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்துடுது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஸை வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குங்க பார்க்கிங்க்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு. இதை போட்டிங்கன்னா நீங்கள் ஹில்ஸில் எதுவும் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக்கிங் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பிரேக் போட்டாலுமே இது போட்டிங்கன்னா இன்னும் சேஃபாக பார்த்தீங்கன்னா கார் நிற்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் எல்லா கார்ஸ்லேயுமே வர மாதிரி உங்களுக்கு விண்டோ ஓப்பனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடுது. அண்ட் பவர் சீட்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹைட்டுமே சரி முன்னாடி பின்னாடி தள்ளுறதுமே நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே கைஸ், அப்படியே வாங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புவோம். என்றைக்குமே சீட் பெல்ட் போட்டு சேஃபாக ஓட்டுங்க. ஸோ நான் வெளியே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டுருவேன். அண்ட் உண்மையாலுமே ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா நமக்காக கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். கைஸ் நீங்களும் இதே மாதிரி ஏதாவது கார் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பிரேக்கிங் பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க. இதில் ரிவர்ஸ் கியருமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இருங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி மேலே தூக்கணும். தூக்கிட்டு ரிவர்ஸ் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் வருங்க. ஸோ சென்சார்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியுதா. இதுதான் ரியர் வியூ கேமரா. ஓகே, அண்ட் வாங்க அப்படியே ஆஃப் ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சஸ்பென்ஷன் டெஸ்ட் பண்ணிட்டு ஹைவே போயிடும். பெருசாக பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு எந்த ஒரு பம்புமே தெரியல. அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குங்க உண்மையாலுமே. நீங்கள் இந்த கார் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைட் கிடச்சி தான் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுவும் ஆஃப் ரோட்டில் உங்களுக்கு அப்போ தான் புரியும் நான் சொல்கிறது. ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஜஸ்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஏறி இறங்குதுன்னு. ஆனால் இன்னும் ஒரு சில கார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், தட்டார் புடார்னு குதிக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்தளவு சேக்கே இல்லை உள்ள.
ஓகே கைஸ், அப்படியே ஹைவே போயிடுவோம். ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஆனால் கேஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சோன்னே தானாக கீழே வந்துடுது, மேலே கையை வச்சா போதும், அந்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து லைஃப் டைமும் வருமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்சுன்னா ஏதாவது ரொம்ப ஓல்கியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கார்ஸ் எதுவும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா இது பாருங்கள், ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள், அவ்வளோதான். தெரியுதா? பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சிடேட் பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரி ஏற்றத்தில் மட்டும் கொஞ்சம் கார் வந்து நல்லா புஷ் பண்ணி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ரோ டாப் வேரியண்ட்டில் இருக்குமா ப்ரோ க்ரூஸ் கண்ட்ரோலு? அதெல்லாம் அடுத்த மாடலில் இருக்குது. அது எவ்வளோ ப்ரோ டிஃப்ரெண்ட்டு இதுக்கும் அதுக்கும்? 22. இது வந்து 15.75. ஓகே ஓகே கைஸ், அரௌண்ட் 16 lakh கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த காரோட ப்ரைஸ் வருதுங்க. ஸோ 90ல் க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஸ்விஃப்ட்டில் 5 கியர் போட்டு பழகிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 6வது கியர்னு ஒன்று இருக்குது, அதையும் போட்டுருவோம். அவ்வளோதான், கார் பார்த்தீங்கன்னா 6th கியரில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஹைவேஸில் 90 தாராளமாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து போயிட்டுருக்கு. தெரியல, சுத்தமாக தெரியல 90 போகிறது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டமே ப்ரோ ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் இருக்குல்ல இதில். ஓகே 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 உங்களுக்கு பாருங்கள், இந்த உங்களுக்கு மீட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அதே மாடலோட மீட்டர்ஸ் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இதிலலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர் எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் எவ்வளோ போகும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணிடும். ஓகேங்களா? இது வர பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மீட்டர்ஸ்லேயே பார்த்துக்கலாம். ஆனால் மார்னிங் டைமில் இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு லாங் போகிறது தனி ஃபீலுங்க, நல்லாயிருக்கும். ஹாரனுமே எனக்கு கியாவில் பிடிச்சிருக்குங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடி பிஎம்டபிள்யூவில் தான் இந்த மாதிரி ஹாரன்ஸ்லாம் பார்க்க முடியும். இப்போ இந்த கியா ஹுண்டா எல்லா காசுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹாரன்ஸ் கொடுத்துட்றாங்களா, நல்லாயிருக்கு. ப்ரீமியம் காரோட ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா காசுலேயுமே இப்போ தர ஆரம்பிச்சிடுறாங்க. இது அடுத்த மாடலில் வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குது தானே ப்ரோ? அதுவும் இருக்குது. ஓகே. ஓ ஆமாம், டைமண்ட் கட் அலாய்ஸும் வரும். ஓகே ஓகே, அதுக்கு தான் இந்த ப்ரைஸ் ஹைக்கா இவ்வளோ? ஆனால் இப்போ நான் ஒரு 7 சீட்டர் காரை ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லைங்க. அவன் பாருங்கள், ஷிஃப்ட்டே ஸ்மோக் பண்ணி வச்சுருக்கான் பின்னாடி டெயில் லேம்ப்லாம். கார்னர் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 195 செக்ஷன் டயர், 9500. அவ்வளோதான். சிங்கிள் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம். 100 போயிட்டுருக்கா பாருங்கள். நான் ஆக்சிடேட்லேருந்து கால் எடுத்துட்டேன், அதுவாகவே ஒரு 92 பாருங்கள். பொறுமையாக தான் அப்படியே ஸ்லோ ஆகுது பாருங்கள், தெரியுதா? கார்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இப்போது புது மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்ன அந்த காரை விட எந்த அளவு ஸ்மூத்தாக உங்களுக்கு இன்ஜின் ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர். ஸோ உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு டேர்னிங் வரும், அந்த டேர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பவர் மட்டும் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னால் காமிக்க முடியாது. ஸோ ரன்னிங்கில் இருக்கும்போது ஃபஸ்ட் கியர்லேருந்து காமிச்சாதான் உங்களுக்கு அந்த புல் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு கிளியராக நான் சொல்ல முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா கியர் நாபும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. 180 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்காமா இல்லை போட்டிருக்கு, என்ன கவனிக்கவே இல்லை பாருங்கள். கைஸ் உண்மையாலுமே இந்த காரை நான் ஓட்டி மெர்சலான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிரேக்கிங் தான். ஏதாவது குறுக்க ஒருத்தன் வரான் அப்படின்னா ஓரளவு நம்ம டக்குன்னு நிறுத்திடலாம். பாட்டி டெஸ்டிங்க்கு வரீங்களா, குறுக்க சீக்கிரம் போங்க அந்த பக்கம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் ஏன்னா ஈஸியாக நிறுத்திடலாங்க அந்த காரை எவ்வளோ ஸ்பீட் போனாலும். பிரேக்கிங் ஸ்மூத்தாக இருக்குது, அதுவுமே நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. செகண்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியரா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் ஆகும் அடுத்த கியர் மாற்ற சொல்லி ரெடியூஸ் ஸ்பீட். ஸோ உங்களுக்கு அலாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துடுது 90. ஆனால் இந்த காரை விட அந்த டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா பவர் இன்னும் ஃபீல் பண்ணலாம்ல.
அது டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தாச்சு ப்ரோ. அது ஆட்டோமேட்டிக் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் அதில் வந்து 7 ஸ்பீடு வரும்னு நினைக்கிறேன். இது மேனுவல் 6 ஸ்பீடு, ஆட்டோமேட்டிக்னா 7 ஸ்பீடு வரும். 4th கியர்லேருந்து பவர் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. கைஸ் முன்னாடி ஒரு கார் போகிறது போங்க. அது ஆக்சுவலாக நான் வந்து வெல்ஃபேர் நினச்சேன், ஆனால் அது வெல்ஃபேரே கிடையாது, எம்ஜியில். அவன் மறந்துக்கிட்டு இருக்கான். டே கொஞ்சம் பொறுமையாக போடா, 115 போயிட்டு இருக்கேன், அவன் பாருங்க அதுக்கு மேலே போயிட்டு இருக்கான். டே கொஞ்சம் பொறுமையாக போடா, நான் வந்துடுறேன்டா. வந்துட்டேன். இந்த காரை பாருங்க. ஈவி காருங்க. ரொம்ப பேட்டு இப்போ தான் நோட் பண்ணுறேன். ரைட்டு, இதுக்கு மேலே நான் வந்து புஷ் பண்ண விரும்பலை. நீ போடா, எங்கே போடுங்க சீக்கிரம் போ. நம்ம இந்த காரை பற்றி பார்ப்போம். கைஸ் பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா சீர்றாப்புல ஒரு 120 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காரில் ஸ்டேபிளாக க்ரூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. டாப் ஸ்பீட்லாம் நம்ம போட்ட போகிறதில்ல, புது காருங்கிறதுனால ஒரு 140 150 சாதாரணமாக தாண்டுவோம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். இப்போ வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே தான் போவோம்னு நினைக்கிறேன். 130 கைஸ் ஈஸியாக போகுது. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மளும் ஒரு 7 சீட்டர் காரை தான் போயிட்டு இருக்கோம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த காரு பயங்கர பெருசாக இருக்குங்க. அது பாருங்க எவ்வளோ லக்ஸரியாக தெரியுதுன்னு. நல்லா இருக்குங்க இந்த காரு. ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள கொடுத்துருப்பாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். கைஸ் கார்னரிங் பாருங்க, ஒரு கார்னர் வரும், அதை காமிக்கிறேன். ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பாடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195cc டயர் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக பெட்ரோல் இன்ஜினில். ஸோ உங்களுக்கு மைலேஜுமே தரணும். ஸோ கார் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படி மைலேஜ் பார்க்கும்போது இந்த காரில் வந்து 195cc டயர் கொடுத்து தலைவா கண்ணாடியே பார்க்க மாட்டான் நாட்டுக்கு. ரோட்டில் போகும்போது ரொம்ப சேஃபாக போங்க கைஸ். இதில் வேறு ஆப்போசிட்டில் ஒரு அம்மா பறந்துக்கிட்டு வருது. கொஞ்சம் இப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்கூட்டியை தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லாரியுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்க்கவே இல்லை, அவன் பாடி ஏறிட்டான். அதுதாங்க பெரிய பிரச்சனையே. இந்த ரோட் சைடில் வந்துட்டோம்னா, அதுவும் ஹைவேஸ்லாம் அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் கிட்ட தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக போங்க எங்கேனாலும். ஸோ ஒரு கட் அடிக்கிறோம், இல்லை ஒரு வெஹிக்கிளை முந்துறோம், ஹெவி வெஹிக்கிளை முந்துறோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். நீங்கள் ஃபேமிலியாக ஒரு 7 சீட்டர் கார் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிளாவிஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். கியா ஷோரூமில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் மாடலுமே கிடச்சுன்னா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா இந்த கார் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். டேர்னிங் ரெடிஸ் பார்ப்போமா? அவ்வளோதான் கைஸ், கரெக்டாக லைன்குள்ளே டர்ன் ஆயிடுச்சு. இன்ஜின் சவுண்ட் நல்லா கேட்குது. பவர்லாம் இருக்குது, பட் நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபீல் ஆகலை உள்ள. அந்த அளவு பார்த்தீங்கன்னா உள்ள அவங்க காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்தையும். பாருங்கள் அதுக்குள்ளே 100. ஹைவே வந்ததுக்கப்புறம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் 100 போயிடலாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எதுவும் இல்லை இது வரைக்கும் எதுவும் இல்லை ப்ரோ, எதுவும் இல்லை. கம்ஃபர்டபுள் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே நல்லா கார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கலாங்க. இல்லை கேபின்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் சொல்ல போனால், அந்தளவு சூப்பராக இருக்குது. ஓகே ஃபேமே, ஸோ அந்த காரை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த காரை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியினாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன், அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அண்ட் கைஸ் எங்கே போனாலும் சேஃபாக போங்க. பைக்கில் போனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், காரில் போனால் சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹைவேஸில் எந்த அளவு நிலமை இருக்குங்கிறத நான் லைவாகவே காமிச்சிருப்பேன். ஒரு வீடியோலையுமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா யார் எந்த நேரத்தில் எப்படி குறுக்க வருவானே தெரியாது.
அந்தளவு போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். அண்ட் கைஸ், ஓட்டுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா எல்லா உயிருமே ஒன்று தான். ஸோ நம்ம மட்டும் சேஃபாக போகணும்னு நினைக்கக்கூடாது, எல்லாருமே சேஃபாக போகணும்னு நினைக்கணும். அங்கே பாருங்கள், சிவிக் ஒன்று நிற்கிது, மாடிஃபைடு சிவிக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க மாடிஃபைடு. எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல, திடீர்னு இவ்வளோ கார்ஸ் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டேரிங் இப்போ பாருங்கள், இது இப்படி பிடிச்சி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே. செம்ம யூனிக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே கியா சைட்டில், சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், உங்ககிட்ட எதுவும் கார்ஸ் இருந்துச்சுன்னா பெரம்பூர் சரௌண்டிங்கில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் வந்து உங்கள் காரை ரிவ்யூ பண்ணிக்கிறேன் அண்ட் சேஃபாக கொடுத்துருவேங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், அதனால தான் இத்தனை நாள் நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா எல்லா கார்ஸ் ஓனர்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட கார்ஸை. அண்ட் ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சேஃபாக இருங்க கைஸ். நான் முடிஞ்சாலும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வெஹிக்கிள்ஸ் எதுவும் கிடைக்காதனால தான் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டு இருக்கு. நான் இன்னும் வேணும்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் இல்லை, எனக்கு வீடியோஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ வண்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போட்டுருவேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீடியோ போடாமலாம் என்னால் இருக்க முடியாது, ரொம்பவே கஷ்டம். அண்ட் ஓகேங்க, ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாரும் கியா கிளாவிஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காருக்குள்ளே எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாகவே இருக்கும் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு 15.75 lakhsக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒர்த்துனே சொல்லலாம். உங்களுக்கு இதை விட பவர்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் வேரியன்ட் செக் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் இதுவே போதும் தாங்க நான் சொல்லுவேன். ஒரு 7 seater காரு உங்களுக்கு இதுக்கு மேலே தேவைப்படாது. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி யூஸ்க்கு அப்படின்னு வரும்போது நம்ம ஒன்றும் அவ்வளோ பவர்லாம் எதிர்பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஹைவேஸில் போனீங்கன்னா இதுவே தாராளமான பவராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நீட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் கிராஸ் பண்ணி போயிடலாம். ஸோ அந்தளவு பவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காரும் பார்த்தீங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ஒரு சின்ன கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கார் கொடுத்த நம்ம பிரதருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ பின்னாடி வியூ காமிச்சிடுறேன், அதுக்காக தான். ஸோ அந்த வீடியோவை நான் பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ண போகிறேன். பவர் மட்டும் பார்ப்போமா? ஐயா ஓரமாக போங்கோ, குறுக்க வந்துடுறாங்கப்பா. ஓகே, அடுத்த சந்திப்போம். டாடா விடை கேஸ், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங், பை பை.